அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பியூட்டி ட்ரீட்மெண்ட் பற்றி தான் பேச போகிறேன். வேக்சிங்னா என்ன? வேக்சிங்னா ஹேர் ரிமூவல். இந்த சோ கால் பியூட்டி ஸ்டாண்டர்டில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த வேக்சிங் பண்ணும்போது முடி மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்ல இருக்க போர்ஸில் டஸ்ட்டு ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக காட்டுது. வெல்கம் டு த மைண்ட் ஜோன். நான் சௌஜி. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக காட்டினா மட்டும் போதுமா? அந்த போர்ஸில் இருந்து அழுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு பப்ளிக் பிளேஸில் போனால் அகெயின் முன்ன இருந்து அழுக்கு விட எக்ஸ்ட்ரா ஸ்கின் டேமேஜ் ஆகும்ல. இதோட சைட் எஃபெக்ட்ஸ் தான் ரேஷஸ், இச்சிங், pimples, inflammation, etc. ஆனால் வேக்சிங் பண்ணிவிட்டு ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ அது பண்ணால் எந்த ப்ராப்ளமும் வராது. கேர்ள்ஸ் ஷேவ் பண்ணாமல் வேக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வேக்சிங்கில் ரூட் காஸ் கம்மி பண்ணி முடிய ஸ்லோவாக வளர வைக்குது. இந்த வேக்சிங் பண்ணால் 3 to 4 வீக்ஸ் கண்ட்ரோலாக இருக்கும். அண்ட் அகெயின் முடி வளர ஸ்டார்ட் ஆகிடும். கேர்ள்ஸ் எத்தனை வயசில் வேக்ஸ் பண்ணணும்? ஒரு 16 இயர்ஸில் வேக்ஸ் பண்ணணும் ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. சில பேர் 13 to 14 இயர்ஸில் பண்ணலாங்கிறாங்க. வேக்சிங் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணால் அப்படியே இருக்கும். ஜஸ்ட் இமேஜின், முடி இருந்து வேக்ஸ் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. வேக்சிங் டேனை ரிமூவ் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணும், ஆனால் பண்ணாது. ஆனால் கலர் வரும். வேக்சிங் பண்ணும்போது அழுக்கு போய் ஒரிஜினல் கலர் வரும். அண்ட் டெட் ஸ்கின் செல்லை ரிமூவ் பண்ணும்போது டேன் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். இதில் எவ்வளோ டைப் இருக்குது. ஹாலிவுட் வேக்ஸ், பாலிவுட் வேக்ஸ், பேர்ல் வேக்ஸ், லாக் வேக்ஸ், கீட் வேக்ஸ். அண்ட் வேக்ஸ் பண்ணிவிட்டு 2 hours கழிச்சு தான் குளிக்கணும் வார்ம் வாட்டரில். இந்த வேக்சிங் நல்லதா கெட்டதான டிபேட்டுக்கு வரல. பட் இட்ஸ் ஒப்பீனியனேட்டட். அனைவரின் தனிப்பட்ட விருப்பங்கள். இது நிஜமாகவே பெண்களுக்கு அழகு சேர்க்குது. உங்களோட கையை நீங்களே பிஃபோர் வேக்ஸ் அண்ட் ஆஃப்டர் வேக்ஸ் ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக விட மாட்டீங்க. அண்ட் இதோட நான் என் வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு பேசுகிறேன். பாய் எவ்ரிவன்.